தமிழ் சினிமாவில் சில படங்களே நடித்திருந்தாலும் பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் அமலா. அதேபோல் குறுகிய காலத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் என முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ள அமலா கடைசியாக கடந்த 1991 ஆண்டு கற்பூர முல்லை என்ற படத்தில் நடித்திருந்தார். 1992 ஆண்டு தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகிய அமலா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி ஆனார். நான் நடனம் கடைசி வருடம் படித்துக் கொண்டிருக்கும் போது DR சார் என்னை சந்தித்து பட வாய்ப்பு கொடுத்தார். எனது படம் வெற்றி என்று எனக்கு தெரியாது. நான் அப்போது DVS ஓட்டுவேன். அப்படி ஒரு நாள் நான் DVS ஓட்டி செல்லும் போது சிக்னலில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது என்னை பார்த்த பலரும் ஹே அமலாடா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் DVS ஓட்ட முடியாது, நம்மால் வெளியிலும் போகாமல் இருக்க முடியாது, இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு கார் வாங்க வேண்டும் என்பதற்காக அடுத்த படம் சைன் பண்ணேன் என்று அமலா கூறியுள்ளார்.